இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் மற்றும் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இலக்கியாவை பார்த்திங்கன்னா அஞ்சலி கௌதம் கிட்ட மாட்டி விட்டுருவாளா அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை இதையும் சமாளித்து இலக்கியா வெளியே வந்துடுறாளா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட இருக்கிற வீடியோ ப்ரூஃபை கௌதம் கிட்ட காட்டினதும் இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிவிட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மை தான் கார்த்திக், ஆனால் கௌதம் இது எதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக சொல்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கௌதமுடைய தம்பி கார்த்திக்கு பயங்கரமான கோபம் வந்துடுதுங்க. என்ன அண்ணி, உங்களுக்காக தான் நான் இவ்வளவும் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் இந்தளவுக்கு கீழ்த்தனமாக நடந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காகவா நான் இவ்வளவும் பரிந்துரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது எனக்கு பயங்கரமான வெக்கமாக இருக்குது, ரொம்பவும் அசிங்கமாக இருக்குது அண்ணி. நீங்கள் இந்த அளவுக்கு சீப்பாக நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா இலக்கியா பார்த்து கேட்குறாங்க. கார்த்திக், நான் என்றைக்குமே நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமும் நினைக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னுடைய குழந்தைய அழிக்கணும்னு நினைப்பேன்? இது எல்லாமே அஞ்சலியுடைய திட்டம். முதல்ல அஞ்சலி கர்ப்பமாகவே கிடையாது. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவள் ஒரு குழந்தைல 2 குழந்தைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் எப்படி நம்பிட்டீங்க? அதெல்லாம் போய் நீங்கள் சுத்தமாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை எப்படி நான் விட்டுருவேன்? இதுக்கு மேலேயும் இலக்கியா, நான் உன்னை சும்மாவே விட்டு வைக்க மாட்டேன். எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் அது வேறு. என் குழந்தைய கலைக்க ஆரம்பித்த பிறகு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அண்ணி. இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணி உங்கள் மேலே கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க. இதுக்கு அஞ்சலியும் பைரவியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அஞ்சலிக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொல்லி இந்த மாதிரி தான் விஷயம் ப்ரூஃபெல்லாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுறாங்க. காட்டின பிறகு நம்ம கௌதம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு இலக்கியாவை விட்டுருங்க, நான் அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அஞ்சலிக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு போக முடியாது, இவ்வளோ முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.